சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட ஒரு அருமையான பாடலை கேட்டோம். ஆம், நம்முடைய தேவன் நம்மை சத்துருக்களின் கைகளின் விடுதலையாக்குகிறவர். எத்தனை சத்துரு நம்மை தொடர்ந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் பாருங்கள், நம் தேவன் நமக்கு முன்பாக சென்று எல்லா தடைகளையும் உடைத்து எறிகிறாராம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். Micah 2:13. The one who breaks open will come up before them. They will break out, pass through the gate, and go out by it. Their king will pass before them with the Lord at their head. பாருங்கள், நம்மை சுற்றிலும் சத்துருக்கள் நெருங்கும் பொழுது நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார். அவர் நமக்காக தடைகளை உடைத்து ஜெயம் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை தொடர்ந்து வருகிற, நம்மை நெருக்குகிற எல்லா சத்துருக்களின் கையினின்றும் அவர் நம்மை விடுதலையாக்குகிறார். பக்தனாகிய தாவீது கடந்து போன பாதையை அவர் சொல்லுகிற ஜெபத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சங்கீதம் 18:48 இப்படியே சொல்கிறது, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். Psalm 18:48. He delivers me from my enemies. He also lifts me up above those who rise against me. You have delivered me from the violent man. பாருங்கள், அதே சங்கீதம் 18 29ஆம் வசனம் சொல்கிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். Psalm 18:29. For by you I can run against a troop, by my God I can leap over a wall. பாருங்கள், தாவீதை வழி நடத்தினது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் வழி நடத்துவார். ஒரு பக்கம் அவர் முன்னே செல்கிறார், மறுபக்கம் நம்மை சூழ்ந்திருக்கிற சத்துருக்களின் மேல் நமக்கு ஒரு ஜெயம் கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, முன்னேறவும் முடியவில்லை, பலனும் இல்லை, சத்துருக்கள் நெருக்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்பொழுது தாவீதின் தேவனை நினைத்துக் கொள்வோம். அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். தாவீதுக்கு உதவினவர் நமக்கு உதவுவார். தாவீதை பாருங்கள், எத்தனையோ சத்துருக்கள் அவரை நெருக்கினார்கள். பெலிஸ்தர்கள் நெருக்கினார்கள், சொந்த குடும்பத்தினர் நெருக்கினார்கள், எவ்வளவோ எதிரிகள் அவருக்கு இருந்தார்கள். ஆனாலும் பாருங்கள், தேவன் அந்த நெருக்கத்தில் நின்று அவரை விடுவிக்க அவருக்கு முன்பாக சென்றார். அந்த நெருக்கத்திலிருந்து தப்புவிக்க அவருக்கு ஒரு பலன் தந்தார். முதலையே தாண்டும் பலன் அவருக்கு கிடைத்தது என்று சொல்கிறார். அது மாத்திரமா, அவருடைய சத்துருக்களை விரட்டி அடித்தார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கு முன்பாக கர்த்தர் செல்வார். அவர் செல்வது மாத்திரமல்ல, நம்மை பலப்படுத்துவார். நம்மை பலப்படுத்தி நமக்கு எதிரான சத்துருக்களை மேற்கொள்ளும் ஒரு வல்லமை தருவார். அதற்குத்தான் அவர் சிலுவையில் இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அதற்குத்தான் அவர் தம்முடைய சத்திய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதற்குத்தான் தம்முடைய தூய ஆவியை நமக்கு அருளி செய்திருக்கிறார். இன்றைக்கும் கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, தாவீதுக்கு முன்பாக சென்றவரே, இயேசுவே எனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எத்தனை நெருக்கங்கள் சத்துருக்களினால் வந்திருந்தாலும், ஒருவேளை மனிதர்களே சத்துருக்களாய் எழும்பினாலும், ஒருவேளை பொல்லாத ஆவிகள் எங்களுக்கு சத்துருக்களாய் மறைமுகமாய் நின்று எங்களுக்கு பல திட்டங்களை தீட்டி எதிர்க்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு முன்பாக செல்லும் இயேசுராஜா. எங்களை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை நெருக்குகிற சத்துருக்களை நீர் விரட்டி அடிப்பீராக. ஒரு பக்கம் வழியை கொடுத்து, மறுபக்கம் எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு நீர் ஜெயம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம்.
இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வழி திறக்கப்படட்டும், ஒரு பலன் உண்டாகட்டும். சத்துருவை ஜெயிக்க நீர் கிருபை கொடுத்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.